OnePlusோட சோலி முடிஞ்சு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா போக உங்களுக்கே புரியும். OnePlus Nord C6 Lite இந்த மொபைல் ஃபோன் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹானஸ்டான ரிவ்யூ தான். நான் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது தான். அதனால் இந்த ரிவ்யூ ஃபுல்லாகவே ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிவ்வேவுமே இருக்குது. நம்ம சேனலில் கிவ்வே திருவிழா நடந்துகிட்டு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சர்ப்ரைஸான ஒரு கிவ்வே வச்சுருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த இடத்துல வேணால் நான் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணுவேன். அன்பாக்சிங் இதெல்லாம் போட போகிறது கிடையாது. அதெல்லாம் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. ரிவ்யூவை ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனை இப்போ பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மொபைல் ஃபோன் போடுறேன், அதையுமே பார்த்துக்குங்க. இந்த ரெண்டு ஃபோனையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்கும், வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஃபோனுமே ஒரே ஃபோனு தான். ஆனால் அது ரியல்மி பிராண்டில் லான்ச் ஆகிருக்கு, இது OnePlusல லான்ச் ஆகிருக்கு. ரியல்மி P4X அதோட இன்னொரு வெர்ஷனாக தான் இந்த OnePlusோட Nord C6 Lite இருக்குது. ஏற்கனவே நிறைய பேச்சு அடிப்பிடிச்சு. நான் கூட ஒரு வீடியோ போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். OnePlus வந்து ரியல்மியோட ஐக்கியமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியல்மி P4Xை அப்படியே OnePlus Nord C6 Lite'ாக லான்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, ஓகே, இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ரியல்மி P4Xலையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் ரெஃப்ரெஷ் ரேட், சேம் LCD டிஸ்பிளே. இதே டிஸ்பிளே தான் அங்கேயுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குதுலாம் சொல்லிட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயோட குவாலிட்டி, ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட் எதுவுமே அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. ஃபோனோட ப்ரைஸ்லாம் ஏறிடுச்சு. இருந்தாலுமே ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே போயிருக்கலாம். 2026 LCD டிஸ்பிளேயே இந்த ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மனசும் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேது. இந்த டிஸ்பிளே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, ரொம்ப சுமாராக தான் இருந்தது. பிரைட்னஸ் மட்டும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அவுட்டோராக இருக்கட்டும், இன்டோராக இருக்கட்டும், நல்ல பிரைட்டாகவே இருக்குது. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அடுத்து இதோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான். ரியல்மி P4Xலையும் பிளாஸ்டிக் தான், இதுலேயும் பிளாஸ்டிக் பில்டு தான். ஆனால் அந்த பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே நிறைய ஸ்க்ராச்சஸுமே இதில் விழுகுது. அதனால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே, ரொம்ப சூப்பர்லாம் சொல்லிட முடியாது. அடுத்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடில் வச்சு கேட்டால் அது எந்த வித குவாலிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி அது பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. 300+ வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க வால்யூமு. 300+லாம் வைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வால்யூம் ஃபுல்லாக வச்சிங்கனாலே ஒரு மாதிரி இறைச்சலான ஃபீலிங் தான் வருது. அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, நல்லா இல்லை. சொல்லப்போனால் ஸ்பீக்கர்ஸுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, ஓகே, வால்யூமை கொஞ்சம் குறைச்சி வச்சா நல்லா கேட்குதான் கேட்டால் வால்யூமை வச்சா குறைச்சி வச்சா சவுண்டு சுத்தமாக கேட்க மாட்டேது. சரி, இதெல்லாம் ஓகேப்பா. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டால் Dimensity 7400 ஏபெக்ஸ். இதில் வந்து ஏபெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மி P4Xல பார்த்தீங்கன்னா Dimensity 7400 அல்ட்ரா. இந்த பேர் மட்டும் மாற்றிருக்கானுங்க. பரவாயில்ல, மாற்றினானுங்க. இல்லாட்டினா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா என்ன பண்ணுறது. பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்கானுங்க. இதுலேயாச்சும் மாற்றிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதான். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 3D மார்க் பெஞ்ச் மார்க்லாம் ரன் பண்ணி பார்த்தேன். ரன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் 99% இருந்தது. ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் இஷ்யூவும் பெருசாக கிடையாது. அது இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சது. ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்குது. பெஸ்ட் லூப் ஸ்கோராக இருக்கட்டும், லோ லூப் ஸ்கோராக இருக்கட்டும், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணும் போதே எனக்கு அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடச்சிது. ஏன்னா ஃப்ரேம் ட்ராப் எக்கச்சக்கமாக ஆகுது. ப்ளேயபுளாக இருக்குது, நம்ம ப்ளே பண்ணலாம். ஆனால் அந்த பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் டச் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராகலாம் இல்லை. அதனால் கேமிங் ஆடுற மூடே இது கொஞ்சம் கெடுத்துருது. சரி, ஓகே, நான் கிவ்வே ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இப்போ கிவ்வேக்குள்ளே போயிடலாம். இதை கொஞ்சம் ஓரம் வச்சுப்போம். இப்போ கிவ்வே பார்க்கலாம். கிவ்வேல போட்டோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நான் கிவ்வே பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே கிவ்வே திருவிழா போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலாட்டி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபராகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கிவ்வே. அதனால் சப்ஸ்கிரைபராக இருக்கணும், இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி நான் என்ன ப்ளஸ் பாயிண்ட் சொன்னேன், என்ன மைனஸ் பாயிண்ட் சொன்னேன், இது ரெண்டையுமே என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும். அந்த ஹைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இந்த 3 ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் சேனல் இங்கே கொடுத்துருப்பேன், அதில் செக் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ரியல்மியோட பட்ஸ் T500 Pro அதோட கிவ்வேவும் போயிட்டுருக்குது.
அது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கும். ரியல்மி பட்ஸோட கிவ்வே நம்ம சேனலில் தான் இருக்கும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது கிடைக்கலன்னா அதை வச்சு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி P4Xல 50 மெகாபிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துருங்க. இதுலேயுமே 50 மெகாபிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துருங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா இருக்குது, அதுலேயுமே 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, அதுலேயுமே 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இதில் எடுக்கிற பிக்சர்ஸ் எப்படி இருக்குது, OnePlusோட ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிக்சர்ஸ் எல்லாம் நான் எடுக்கும் போதே ரொம்ப ஓவர் சேச்சுரேஷனாக இருந்தது. சொல்லப்போனால் ஏஐ ப்ராசஸிங் அப்படிங்கிற பேரில் ஃபோட்டோஸ்லாம் கொலை பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் சும்மா இப்போ சாதாரணமாக ஒரு க்ரீனரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்தேன்னா வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பரவாயில்லையே கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் எங்கேயாச்சும் ஒரு க்ரீன் கலரை பார்த்துட்டானா அப்படியே பொங்கி எழுந்துடுறான், அப்படியே ஃபுல்லாக பச்சை அடித்து வச்சுறானுங்க. அப்படியே ஏஐ ப்ராசஸிங் பண்ணி பச்சை அடித்து எடுக்கும்போது நல்லா இருக்குது. ப்ராசஸிங் பண்ணி கொடுக்குற ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஆனால் இதோட போர்ட்ரேட் ஷாட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. நம்ம எடுக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. அதுமாதிரி டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுமாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4K 30 APS வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 4K 30 APSல எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இதில் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணாமல் எடுத்தாலே ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஆன் பண்ணி எடுத்திங்கன்னாலும் டீசெண்டான ரிசல்ட் கிடைக்குது. அதனால் வீடியோவுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கு. ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் அந்த ஃபோட்டோவில் பண்ணானுங்களில் ஒரு ஏஐ ப்ராசஸிங் அதை இதுலேயுமே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. அடுத்து இதோட ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இல்லை. நான் எடுத்த செல்ஃபிஸ் எல்லாமே போடுறேன், நீங்களே பாருங்கள். அதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக, அது நல்லாவே இல்லை. எனக்கு அந்த ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ரிசல்ட் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அது அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட்லேருந்து ஷார்ப்னஸ்லேருந்து எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது பிக்சர்ஸ் எல்லாமே. அதுவும் நல்ல லைட்டிங்கில் எடுக்கும் போதே அப்படி இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டிங்லாம் ஓரளவுக்கு நல்லா இல்லாட்டி சுத்தம், அவ்வளோதான். ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேமரா பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி பேசணும்ல, சாஃப்ட்வேர் பக்கம் போகலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் OS கிடையாது. கலர் OS கொடுத்து வச்சுருக்கானுங்க. கலர் OS தான் இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சந்திரமுகியாக மாறின OnePlus OS பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஆக்சிஜன் OS அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இதில் இல்லவே இல்லை. எங்கே பார்க்கும்போது எனக்கு ஆக்சிஜன் OS மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஃபுல்லாக கலர் OS ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. இந்த முன்னாடி ஸ்க்ரீன் ஷேவர் வச்சா மட்டும் ஆக்சிஜன் OS தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது தவிர மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது. சாஃப்ட்வேர் ஆனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கலர் OS முக்கியாக இருக்கா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. கலர் OS இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லை, எந்த குறையுமே கிடையாது. ஆனால் இது ஆக்சிஜன் OS இல்லை, அதை மட்டும் நான் சொல்லுவேன். இது ஆக்சிஜன் OS கிடையாது. அடுத்ததாக இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு போகிறேன். பேட்ரி 7000 mAh கொடுத்துருக்காங்க. ரியல்மி P4Xல எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுலேயும் 7000 mAh கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அதுலேயுமே 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சா கூட 1 டே வரைக்கும் தாராளமாக பேட்டரி நிற்கிது. பேட்டரி லைஃப் சும்மா அடிச்சு நொறுக்குது. பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேசாமல் பேட்டரி லைஃபுக்காக வேணால் நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லுவேன். அதுக்கு வாங்காதீங்க, அதுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். சரிப்பா, கடைசியாக இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இது அமேசானில் பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. 26,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரியல்மி P4X பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆகிட்டு இருக்குது. 26,000 ரூபா கொடுத்து இதை வாங்குறதுக்கு 20,000 ரூபா கொடுத்து நீங்கள் ரியல்மியோட P4X பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த பட்ஜெட்டுக்கு அந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குதோ. அப்படி இல்லாட்டினா ரியல்மி P4 எப்போயாச்சும் உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் கிடச்சின்னா அதை வாங்கிட்டு போயிருங்க. நான் சொன்னேன் இப்போ ரியல்மி P4X, ரியல்மி P4 ரெண்டுமே என்னோட V ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருப்பேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிவ்அவே இந்த போட்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இடையிலே சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மொபைல் ஃபோனோட ஹானஸ்டான ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த OnePlus Nord C6 Lite பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மென்ஷன் பண்ணிட்டு போங்க.